குட் மார்னிங் டு ஆல். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் ரக்ஷபந்தன் நல்வாழ்த்துக்கள். உடன் பிறவா சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ரக்ஷபந்தன் நல்வாழ்த்துக்கள். நம்ம சேனலில் ரக்ஷபந்தன் ஃபஸ்ட்டு டைம் வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம். வாங்க எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அன்றைக்கி டே ஃபுல்லாக எடுத்த வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் எழுந்திரிச்சு சண்டே குடல் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதை நான் வேக போட்டு வச்சுருந்தேன். அதை வந்து மறுநாள் காலையிலே வந்து குடல் குழம்பு இட்லி தான் சுட்டு சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. தம்பிகளுக்கு இந்த ஏரியா சைடு வந்து ஹாலிடே விட்டுருந்தாங்க ஸ்கூல் வந்து. ஏன்னா இந்த நார்த்து சைடு வந்து எல்லாமே நல்லா கிராண்டாக கொண்டாடுவாங்க. அதனால் ஸ்கூல் லீவ் விட்டுருந்தாங்க. பசங்க யாரும் ஸ்கூலுக்கு போகலை. சின்னவே ஏர்லி மார்னிங்கே பாப்பாவும் சின்ன பையனும் ஏர்லி மார்னிங்கே எழுந்திரிச்சிட்டாங்க. அவங்க அப்பா டியூட்டிக்கு போகும்போதே. பெரிய பையன் மட்டும் லேட்டாக எழுந்திரிச்சா. நாங்கள் எல்லாம் எழுந்திரிச்சு இட்லி சாப்பிட்டோம். காலைல இட்லி சாப்பிட்டு முடிச்சு ராயன் மூவி பார்த்துக்கிட்டு இருந்தோம். மதியமும் லஞ்ச் எல்லாம் முடிச்சு உங்கள் அப்பா சொன்னாங்க வெளியில் கிளம்பிடுங்க, வீட்டுக்கு வந்தோடனே போகலான்னு சொன்னாங்க. நான் வியர் பண்ணியிருக்கேன் இந்த ட்ரெஸ்ஸு ரெண்டுமே பேண்ட் அண்ட் டிஷர்ட் வந்து மீஷோவில் வாங்கினேன். இதோட லிங்க் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் லிங்க்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் ரக்ஷபந்தன் செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் யூடியூப்பில் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் எப்படி ப்ரொசீஜர்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் சரி வீட்டில் ஒன்றுமே இல்லை, திங்ஸ் இல்லை, வா போய் திங்ஸ் வாங்கிட்டு வரலாம் சொல்லிட்டு நானும் அவரும் கிளம்பிட்டோம். வீட்டுக்குரிய திங்ஸும் ஒன்றும் இல்லை, தக்காளி இந்த மாதிரி எதுவுமே இல்லை, அதுவும் கொஞ்சம் வாங்கிட்டு வரலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். வெளியில் கிளம்பி போனால் தான் தெரியுது எவ்வளோ பெரிய கிராண்டாக கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி. ஒரே க்ரௌடுங்க, எங்கிட்டு பார்த்தாலும் பசங்க கையில் அப்படி இந்த மொழியிலேருந்து கை இந்த ஃப்ரண்ட்டில் வரைக்குமே வந்து நல்ல பயங்கரமாக கலராக டிசைனாக என்னென்னமோ ராக்கி கயராக கட்டியிருந்தாங்க. பார்க்கவே ஒரு அதிசயமாக இருந்துச்சு. என்னடா இவ்வளோ கிராண்டாக கொண்டாடுறாங்க அப்படின்ட்டு போய் பார்த்தா நம்ம ஊர் தீபாவளிக்கெலாம் பலகாரம் வாங்குறதுக்காக ஸ்வீட் வாங்குறதுக்காக கடைக்கு போனால் எவ்வளோ வெரைட்டியான ஸ்வீட் வச்சுருப்பாங்களோ அந்த மாதிரி இங்கேயும் வெரைட்டியாக ஸ்வீட் வச்சுருந்தாங்க. பேரெல்லாம் முக்கால்வாசி பேர் அதில் தெரியல. மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து இந்த பாதுஷா, ரசமலாய், குலோப் ஜாமுன், பால்கோவா இந்த மாதிரி ஐட்டம் வச்சுருந்தாங்க. எல்லாத்துலேயும் மிக்ஸ் பண்ணி அரை கிலோ போடுங்கன்னு சொன்னோம். அரை கிலோ 150 rupees அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே இப்போ அரை கிலோ போடுங்கன்னு சொல்லி அதையும் ஸ்வீட் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. போகிற வழியில் வாட்ச் ஷோரூம் பார்த்தோம். சரி ஓகே வீட்டில் வாட்ச் இல்லை, எப்போ பார்த்தாலும் டைம் வந்து செல்லு தான் பார்க்குறோம், மொபைலில் தான் பார்க்குறோம், நம்ம மொபைலில் தவிர்த்துட்டு நம்ம கிளாக்குக்கு வரலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக நாங்கள் கிளாக் பார்த்தோம். என்றைக்கு எங்கள் கையில் செல்லு வந்துச்சோ அன்னையிலேருந்து நம்ம டைம் பார்க்குற இதுவே விட்டாச்சு. செல்லே பார்த்து பழகியாச்சு. நான் இப்போ வந்து 2 செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த 2ல் நாங்கள் எது செலக்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு நீங்கள் கெஸ் பண்ணி நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 150 rupees இருக்கு. நான் 2 காமிச்சதுமே 150 rupees அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே வாங்கிட்டு மற்ற எல்லாமே அங்கே உள்ள ரேட்லாம் கேட்டுக்கிருந்தோம். அவர்கிட்ட ரேட்டு கேட்டால் ஏதோ வாட்சே வாங்காத மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதாவது 2000 ரூபா, 3000 ரூபா, 1500 அப்படின்னு சொல்லியிருந்தார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டு எல்லாம் கேட்டு வச்சுக்கிருவோம். ஆன்லைனில் சப்போஸ் மேக்ஸிமம் நம்ம ஆன்லைனில் ஆர்டர் போட்டோம்னா வெளி ரேட்டுக்கும் ஆன்லைன் ரேட்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் ரேட் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அமௌண்ட் பே பண்ணிவிட்டு வாட்சும் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. அதாவது திங்ஸ் எல்லாம் ரொம்ப மேக்ஸிமம் வந்து இங்கே வந்து உள்ள பஜார் கிடையாது, குவார்ட்டர் ஸ்கூலில் வந்து கடை இதுகளும் கிடையாது. நாங்கள் ஃபஸ்ட்டு ராஜஸ்தானில் இருக்கும்போது குவார்ட்டர் ஸ்கூல்லேயே எல்லாமே இருந்துச்சு. நம்ம வெளியில் அலைய வேண்டிய தேவையில்லை, உள்ளே எல்லாமே வாங்கிக்கலாம். இங்கே வந்து அப்படி கிடையாது, வெளியில் தான் போய் வாங்கணும். பசங்களுக்கு ஃபஸ்ட்டே ராக்கி கட்டலான்னு சொல்லிவிட்டு ராக்கி வாங்கி வச்சாச்சு. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் பாப்பா இருக்கால, சிஸ்டர் இருக்கிறதுனால நம்ம ராக்கி கட்டலான்ற பிளானிங்கில் தான் இந்த ரக்ஷபந்தன் செலிப்ரேஷனே பண்ணலான்ற ஒரு பிளானில் எல்லாமே செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு கொஞ்சம் தீபம் போட விளக்கு வாங்க வேண்டியது இருந்துச்சு. சாமிக்கு தனியாக இருக்குது. நம்ம பசங்களுக்காக இன்றைக்கி பாப்பா வச்சு ஆரத்தி எடுக்கிற மாதிரி எடுக்கணும். அதனால் கொஞ்சம் விளக்கு வாங்க வேண்டியது இருக்குதுன்னு சொல்லி மண் விளக்கு பார்த்தோம். இது பேர் புளியாஞ்சட்டி. உங்கள் ஊர் சைடில் என்னென்ன சொல்லுவீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 12 பீஸ் 10 ரூபான்னு சொன்னாங்க. அதையும் வாங்கிட்டு கொஞ்சம் பூ டிசைனாக பார்த்தா ரோசா பூ தூரத்துலேருந்து பார்க்கும்போது ரோஸ் வந்து ஒரிஜினல் மாதிரியே இருக்குது. பக்கத்தில் போய் பார்த்தா தெரியுது அது பிளாஸ்டிக் பூ அப்படின்ட்டு. சரி ஓகே பூ இல்லை போல் அப்படின்னு சொல்லி கிராஸ் பண்ணி வந்துக்கிறோம். உள்ளே பூ வச்சுருந்தாங்க. 2 ஒரு மாலை வந்து 20 ரூபான்னு சொன்னாங்க. 2 மாலை கொஞ்சம் ரோஸும் கொடுத்தாங்க. வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. பசங்களுக்கு நேற்று தான் வந்து சைக்கிள் எல்லாம் செயின்லாம் கலண்டுருச்சு அப்படின்னு சொல்லி ரிப்பேர் பண்ணி இன்றைக்கி தான் கொடுத்தாங்க. அந்த குசியில் பெரிய பையனுக்கு சைடு ஸ்டாண்டு சக்கரத்தை வந்து கலட்டி விட்டுட்டோம். அதனால் அவன் அம்மா நான் எப்படி ஓட்டுறேன்னு சொல்லிட்டு எனக்கு நீ வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லி நேற்று ஃபுல்லாக வீடியோ எடுத்து இன்றைக்கி நம்ம ரக்ஷபந்தன் செலிப்ரேட் பண்ணுவோம்ல அன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக போட்டு ஆகணும் அப்படின்னா. அடப்பாவி என்னடா சொல்கிற அப்படின்னா, ஏன்னா எதை பார்த்தாலும் அம்மா வீடியோ எடுக்கிறா இதையும் வீடியோ எடுப்பான்னு நினச்சிட்டான் போல். பசங்களையும் வீடியோ எடுத்துகிட்டு அவங்க அப்பா கொஞ்சம் பாப்பா வந்து வரமாட்டேன்னு சொல்லி அழுதுகிட்டு இருந்தா. சரி வா கொஞ்சம் நேரம் நீ போய் வேலைகளை பாரு, நான் பாப்பா வச்சு கொஞ்சம்
ஒரு ரவுண்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் கடைசியில் இந்த விநாயகர் ஃபேஸ் வச்ச இந்த டிசைன் தான் வந்து கிளாக் எடுத்தோம். கிளாக் வாங்கிட்டு அடுத்த செகண்டே வீட்லேயே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. எப்படி சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாப்பா தண்ணி குடிப்பேன், அவள் எப்படி என்ன ரியாக்ஷன் பண்ணுறா மட்டும் பாருங்களேன். ஸோ விக்கிச்சு புற போயிடுச்சு. தட்டு 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 தட்டு. சரி சரி என்ன கொஞ்சம் என்ன அம்மாவுக்கு புற போயிடுச்சு. தட்டிக்கு தட்டிக்கு தட்டிக்கும் புற போயிடுச்சு. அம்மாவுக்கு புற போயிடுச்சு. இங்கேயே தட்டுவாங்க, அம்மா தலையில் தட்டுவாங்க. என்னடா புற போயிடுச்சு. அந்த அம்மாவுக்கு புற போயிடுச்சு. தட்டு தட்டு தட்டு. அம்மாவுக்கு இந்த அம்மா அழுகுற. நீ எழுகு பேசலு பே. ஆஃப்டர்நூனே பாப்பா வச்சு பசங்களுக்கு ராக்கியை கட்டி விட்டலாம் அப்படின்னு சொன்னேன். இல்லை எனக்கு டைம் இல்லை, நான் வந்து டியூட்டிக்கு போயிட்டு 7 மணிக்கு வருவேன், அப்போ நம்ம செலிப்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணோம். அதாவது எடுத்து வைக்க வேண்டிய திங்ஸ்லாம் எடுத்து வச்சோம். அவங்க ஹெல்ப் பண்ணாங்க, நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி 2 பேரும் சேர்ந்து ஷேர் பண்ணி வேலை பார்த்து எடுத்து வச்சிட்டோம். அந்த ஒரு புளியாஞ்சட்டியில் விபூதி, குங்குமம், அப்புறம் விளக்கு, அப்புறம் ராக்கி, பூ, மாலை, ஸ்வீட்டு வாங்கிட்டு வந்தது எல்லாமே எடுத்து வச்சு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அவங்க வந்து செட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, வீடியோ எப்படி எடுத்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கேமரா இதை வச்சு செல்ஃபி ஸ்டிக்காக அந்த ஸ்டாண்டு வச்சு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, பாப்பாக்கெல்லாம் எல்லாமே ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் மாற்றி அவளை தனி ரூமில் தூக்கிட்டு போக சொல்லிட்டேன். ஏன்னா அவள் வந்து குங்குமமும் விளக்கும் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலே என்னமோ வந்து பிடிச்சி இழுக்க வருவாள். அதனாலே பெரிய பையனை நீ கொண்டுட்டு அங்கே போப்பா, நான் அம்மா கொஞ்சம் நேரம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு உங்களை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரோஸ் பார்த்தோன்னே எனக்கு நம்ம ஊர் ஞாபகம் வந்து பார்த்த உடனே நம்ம ஊர் ஞாபகம் வந்துருச்சு. அதாவது மதுரைக்காரி வேறு, பூக்கு சொல்லவா வேணும். மல்லிகைப்பூலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இங்கே வந்து பூலாம் இங்கே சுத்தமாக கிடைக்காது. மிஞ்சி போனால் அந்த மஞ்சள் கலர் பூ மட்டும்தான் கிடைக்கும். அதான் சம்மங்கியா செவ்வந்தி பூன்னு சொல்லுவேன், அந்த பூ மட்டும் தான் கிடைக்கும். ரோஸ் பார்த்தோன்னே சரி ஓகே நம்மளும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பையனை குசி கிளிப் எடுத்துகிட்டு வர சொன்னேன். இந்த எடுத்துகிட்டு வரேம்மான்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தான். எந்தெந்த ஊருக்கெல்லாம் போய் அதாவது நம்ம ஊர் அடையாளங்களை மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நிறையாவே நம்ம ஊர் சைடு ஃபுட்டும் சரி, ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டியும் சரி, இந்த மாதிரி பூ, அப்புறம் ட்ரெஸ்ஸு எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஊரை அடிச்சுக்கிற எந்த ஏரியாவுமே கிடையாது. நான் அது எங்கே போனாலும் சொல்லுவேன். நானே இதோட 3 டைம்ஸ் வந்து குவார்ட்டர்ஸ் மாதிரி ஷிஃப்ட் ஆகி வந்துட்டேன். பட் நம்ம ஊருக்கு ஈக்குவல் வந்து எதுவுமே கிடையாது. நான் தான் சொல்கிறேன். உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ரக்ஷாபந்தன் செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தேவையில்லை, ஓகேவா? ஓகே, ரக்ஷாபந்தனுக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. பேசவா? பாருங்களா. குட் மார்னிங் டு ஆல், அனைவருக்கும் வணக்கம். என்னாச்சு? ஓகே, இன்னைக்கு வந்து ரக்ஷாபந்தன் டே. அதாவது அண்ணன் தங்கச்சிகளுக்குள்ள உறவை வந்து மேம்படுத்துறதுக்காக கையில் வந்து இந்த மணிக்கட்டில் வந்து ராக்கி கட்டுவாங்க, தங்கச்சி வந்து அண்ணனுக்கு கட்டுவாங்க. அது எதுக்காக அப்படின்னா, தங்கச்சிக்கு எந்த ஒரு இதாக இருந்தாலும் அண்ணே நான் இருக்கேன் அப்படின்றத எடுத்து சொல்கிறதுக்காக தான் இந்த ரக்ஷாபந்தன் டே. இதுக்கு வந்து ஏதோ மகாபாரத்தில் என்னமோ சொல்லுவாங்க, அந்த ஹிஸ்ட்ரியெலாம் எனக்கு தெரியல. வாங்க இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்ற வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ நான் பேசுகிறக்குள்ளேயே பின்னாடி என் பசங்க என்னென்ன அலப்பறையில் கொடுக்குறாங்களும் பார்த்தீங்களா? என் கையில் பொண்ணு சோப்பு, பேபி சோப்பு வச்சுக்கிட்டு கொடுக்கவே மாட்டேன்ட்டு ஒரே அழுக. அதை வாங்கி போட்டுட்டு இருமாத அன்னைங்களுக்கு நீதாமா ராக்கி கட்டணும், ஆரத்தி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொசீஜர்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு ஆரத்தி எடுத்து முடிச்சு நெத்தியில் குங்குமம் இட்டு, அதுக்கப்புறம் வச்சுருந்த மாலையை போட்டு அந்த பூ வந்து தலையில் கால்லெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ராக்கியை பாப்பாவை கட்ட வச்சாச்சு. இதுதான் ப்ரொசீஜராக. வாங்க இது வந்து ஹிஸ்ட்ரி வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டே என்னென்னு நம்ம பார்க்கலாம். அதாவது இது என்ன ரீசன் வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகோதரியாக இருக்க ஒரு பெண்மணி வந்து அண்ணன் கையில் காலையிலேருந்து
நைட்டு வரைக்கும் ராக்கி வந்து எப்போ கட்ட போகிறாங்களோ அப்போ வரைக்குமே அந்த சகோதரி வந்து சாப்பிட மாட்டாங்களாம். சாப்பிடாம விரதம் இருக்கிற நம்ம ஏரியா சைடு விரதம்னு சொல்லுவோம். அதை இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. அந்த மாதிரி விரதம் இருந்து புது ஆடை அணிந்து நம்ம சகோதரர் கையில் ராக்கி கட்டுவாங்களாம். அந்த ராக்கி கட்டும்போது சகோதரர் வந்து நம்ம அந்த சகோதரிக்கு பரிசு பொருட்கள் கொடுக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு கிஃப்ட் அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்களாம். ராக்கி கட்டி நான் இருக்கேன் அண்ணே, உனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இது வந்து எப்போ கொண்டாடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவணி மாதம் பௌர்ணமி அன்று தான் இந்த செலிப்ரேஷன் இங்கே கொண்டாடுவாங்களாம். அதுக்கு பேர் தான் ரக்ஷபந்தன்ற அர்த்தம் வந்து பாதுகாப்பான பந்தம். அதுக்கு பேர் தான் ரக்ஷபந்தன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி இப்போ நான் சொன்ன மாதிரி தான், அதாவது பெண்கள் விரதம் இருந்து புது ஆடை அணிந்து நம்ம தீபாவளி எப்படி கொண்டாடுறோமோ அதே மாதிரி இந்த ப்ரொசீஜர் நான் நினைக்கிறேன். நெற்றியில் குங்குமம் இட்டு சகோதரருக்கு அந்த மணிக்கட்டில் மஞ்சள் கயிறு கட்டுவாங்களா. அது காலப்போக்கில் இந்த மாதிரி கயிறு டிசைனாக மாறிடுச்சு. இதுக்கு பேர் ராக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மகாபாரதத்தில் வந்து பாண்டவர்களின் மனைவி திரௌபதி இருக்காங்களா, அவங்க வந்து நம்ம கிருஷ்ணர் வந்து போர்க்களத்தில் போரிடும் போது அவங்க கையில் வந்து ஏதோ வந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. அந்த ரத்தத்தை தடுக்கிறதுக்காக நம்ம திரௌபதி வந்து அவங்க கட்டியிருந்த சேலையில் ஒரு பகுதி வந்து கிழித்து அந்த மணிக்கட்டில் ரத்தம் வர மணிக்கட்டில் வந்து கிருஷ்ணருக்கு கையில் கட்டி விடுறாங்க. அப்படி கட்டி விடும்போது தான் கிருஷ்ணர் சொல்கிறாரா, ஏன் ரத்தத்தை தடுத்த உனக்கு நான் உன்னை சகோதரியாக ஏற்றுக்கிறேன், உனக்கு எந்த கஷ்டம் துன்பம் வந்தாலும் நான் இருக்கேன் அண்ணே, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த நாளை தான் வந்து ரக்ஷபந்தன் நாளாக நம்ம கொண்டாடுறோம். அதாவது அதே மாதிரி திரௌபதிக்கு வந்து ஒரு கஷ்டம் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூதாட்டத்தில் வந்து கௌரவர்களும் பாண்டவர்கள் வந்து தோற்று போயிடறாங்களா. அப்போ அந்த ஏதோ ஒரு நீதிமன்றத்தில் வந்து திரௌபதியை வந்து தூக்கிலிட போகிறாங்க. அந்த தூக்கிலிட போகிறப்ப வந்து நம்ம திரௌபதியை வந்து காப்பாற்ற வர்றாரு நம்ம கிருஷ்ணர் தான். இதனால தான் அண்ணே நான் இருக்கேன், அன்னைக்கு சொன்னார்ல உனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி, அப்போது ஒரு கஷ்டம் வரும்போது சகோதரியை வந்து சகோதரர் காப்பாற்றுறாரு. இந்த பொருளுக்காக தான் நம்ம ரக்ஷபந்தன் அப்படின்ற என்னென்னா பாதுகாப்பான பந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இது ஹிஸ்ட்ரின்னு சொல்லி நான் 2-3 இதில் பார்த்ததில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதுதான் கரெக்டாக என்னன்னு தெரியல. இதுக்கு இன்னும் வேறு ஹிஸ்ட்ரி வேறு சொல்கிறாங்க, வரலாறுலாம் சொல்கிறாங்க. எது கன்ஃபார்ம்லாம் இது எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு வேறு ஹிஸ்ட்ரி தெரிஞ்சால் நம்ம கீழே கமெண்ட் செக்ஷனில் கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவிக்கவும். பாப்பா ஒரு வழியாக நானாக என்னால் மெயின்டைன் பண்ண முடியலை. பாப்பா அவங்க அப்பாவை வச்சு தான் பசங்களுக்கு நான் சொன்ன ப்ரொசீஜரெல்லாம் கொடுத்தாச்சு. கிஃப்ட்டு பசங்க வந்து ஒரு கிஃப்ட்டும் இல்லை. உங்கள் அப்பா ஐயோ பசங்களுக்கு நம்ம ஒரு கிஃப்ட்டுமே வாங்கி கொடுக்கலையே பாப்பாவுக்கு கொடுக்குறதுக்காக அப்படின்னாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்வீட் இருக்குல்ல, இப்போதைக்கு நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செலிப்ரேட் பண்ணுறோம். எப்படி என்ன ப்ரொசீஜர்லாம் நமக்கு தெரியல, தெரிஞ்ச வரைக்கும் நம்ம பண்ணுறோம். நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது இன்னும் இதை விட நல்லபடியாக பண்ணுவோம். அவங்களுக்கு அதான் சொன்ன சேவிங்ஸ் மாதிரி அமௌண்ட் கொடுத்து பசங்களை வாங்கி கொடுக்க சொல்லுவோம். அது அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கட்டி முடிச்சுட்டு ஸ்வீட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். என் பசங்க மெயினாக ஸ்வீட்டில் தான் மெயினாக இருந்தாங்க. சரி ஓகே கட்டியெல்லாம் முடிச்சாச்சு, அப்படியே நாங்கள் ராக்கியை காமிக்கிறோமா அப்படின்னு சொல்லி ராக்கியை காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க. சரி ஓகேங்க, அவளுக்கு நீங்கள் கட்டி விடுற மாதிரி நீங்கள் அவளுக்கு கட்டி விடுங்க, 2 பேருக்கும் பாதுகாப்பாக இருக்கணும். அவள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பா, நீங்கள் அவளுக்கு பாதுகாப்பாக இருங்க அப்படின்னு பசங்களுக்கு அது என்ன ஒரு இதுன்னு சொல்லி இப்போ தான் நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இது எதனால் இந்த ராக்கி கட்டுறோம் அப்படின்னு. என் பையன் தெரிலம்மா அப்படின்னா அப்போ தான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தேன், இதான்ப்பா ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரியெல்லாம் எங்கள் வேறு இடத்துக்கு போனாலும் நம்ம தெரியாததை யார் தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன். அதாவது எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். அடுத்து நம்ம ஸ்வீட் சாப்பிட ஆரம்பிச்சிங்க. கயிறு கட்டி முடிச்சு என் மக கிளாப் பண்ண ஆரம்பிச்சிட்டா. எப்போயுமே ஏதாவது ஒரு செயல் செஞ்சால் அவளை கிளாப் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். அதனால் அவள் கயிறு கட்டி முடிச்சிட்டோம் அப்படின்றதுக்காக கிளாப் பண்ண ஆரம்பிச்சிட்டா. என் பசங்க 3 பேருமே செம்ம ஹாப்பி ஆகிட்டாங்க. அம்மா என் காலுக்கு அவள் போடட்டும், அவளுக்கு நாங்கள் போடுறோம்மா, பாப்பாவுக்கு நாங்கள் பூ போடுறோம்மா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. இது என்ன இதுன்னு தான் சொன்னேன், எல்லா ப்ரொசீஜரும் சொல்லி முடிச்சுட்டு செலிப்ரேட்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். என் பசங்க எப்போ ஸ்வீட் சாப்பிட்ற ஆர்வத்தில் அதிகமாகவே இருந்தாங்க. அதாவது இன்றைக்கி எங்கள் ஃபேமிலி காம்போ பார்த்தீங்களா, எல்லாமே ரெட் கலரு எல்லாமே ரெட்டு இருக்குது அப்படின்றதுனால எல்லாமே சரி ஓகே பாப்பாவுக்கு எனக்கு அவங்களுக்கு பசங்களுக்கு எல்லாத்துக்குமே ரெட் காம்பினேஷன்லேயே நம்ம இன்றைக்கி செலிப்ரேஷன் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக எல்லாமே ரெட்டாக செலக்ட் பண்ணி போட்டாச்சு. நான் வியர் பண்ணியிருக்கேன் இது என்ன சொல்லலாம், சுடின்னு சொல்லலாம், கெவுனாமா சுடி தான். இது வேணும்னாலும் இதோடைய லிங்க்கு நான் கமெண்ட் செக்ஷனில் தர்றேன். வேணுன்றவங்க லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் நான் கமெண்ட் பண்ணுறேன். இன்னொரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். அதாவது
எல்லாமே முடிச்சுட்டு ஸ்வீட் சாப்பிட்றதுக்காக அரேஞ்ச்மெண்ட் பண்ணி உட்காந்துக்கிட்டு இருந்தோம். நீ இப்படி உட்காரு, நான் அப்படி உட்காரு அப்படின்ட்டு. என் பசங்க அந்த ராக்கி கட்டுற இதுலேயே மெயினாக இருந்தாங்க. அவங்க கையில் வச்சுருக்க 2 ராக்கியுமே அவங்களா பண்ணது. அதாவது இப்போ தம்பி கையில் வச்சுருக்கான் பார்த்தீங்களா, இது வந்து பெரியவன் பண்ணது. ஓகே, பாப்பாவுக்கும் ராக்கி கட்டியாச்சு. 3 பேரும் கை காமிங்க. அக்கா தம்பிக்கு தான் கட்டணும், நாங்கள் எடுத்து கட்டக்கூடாது. சரியா? ஓகே சரி. தங்கச்சி எப்போ வந்து யார் பார்த்துக்கணும்? அந்த நீ செஞ்ச எது எங்கே வச்சுருந்தேன் அதே ஒன்று இருக்கா? பரவாயில்ல சொல்லு, நீ செஞ்சு நான் செஞ்சேன்னு சொல்லு. எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்? தம்பி செஞ்ச ராக்கி ஸ்கூலில் மேக் பண்ணுறது சொன்னாங்க. அவனா சாட் வச்சு செஞ்சா எப்படி இருக்கு சொல்லுங்க. இவன் வந்து சின்ன வயசு ஸ்கூலில் இது செஞ்சான், அவன் செஞ்சான். அப்படிதானே? என் பையன் உண்மையை சொல்லி அவன் செய்யல, நான் கொடுத்தாங்க அப்படின்னு. சரி ஓகே. ஸ்வீட் கூட்டி விடுங்க பாப்பாக்கு. ஏதாவது ஒரு ஸ்வீட் என்ன கேள்வி? ஏதாவது ஒரு ஆளுக்கு குலோப் ஜாம் எடுத்து ஒரு கண்டு விடாம குலோப் ஜாம் வாயில் வச்சுக்கணும். ஏமா செடி ஊட்டி கடைகளுக்கு இருப்பா முடிச்சுருப்பா. கடைகளுக்கு வாயில் வச்சுக்கணும். அனைவருக்கும் ரக்ஷபந்தன் நல்வாழ்த்துக்கள். உடன் பிறந்த பிறவா. நம்ம ஊர்ல என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம மஞ்சள் சேலை எடுத்து கொடுப்பாங்க. அனைவருக்கும் சமணங்கள் கொடுக்கலாம். அனைவருக்கும் ரக்ஷபந்தன் நல்வாழ்த்துக்கள். ஓகே, தென் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? நம்ம சேனலை சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, வாங்க. நம்ம சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பிடிச்சா ஷேர் பண்ணுங்க. அப்புறம் பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துருங்க. டாடா. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு கண்டினியூவா வரும், நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, பை. நல்லபடியாக ரக்ஷபந்தன் செலிப்ரேட் பண்ணி முடிச்சாச்சு. ஸ்வீட்டும் சாப்பிட்டோம். நாங்கள் சொன்ன மாதிரி தான் இப்போ என் வீட்டுக்கார் சொன்னார், நம்ம ஏரியா சைடு வந்து மஞ்சள் சேலை எடுத்து கொடுப்போம். ஒரு வகையில் இதுவும் அதுவும் ஒரே ரிலேட்டட் தான் நினைக்கிறேன். சகோதரர் கையில் மணிக்கட்டில் நம்ம கயிறு கட்டுறோம். இந்த ஏரியாவில் அதை ராக்கி ரக்ஷபந்தன்றோம். நம்ம ஏரியாவில் என்ன சொல்லுவாங்க, அது ஒரு சீசன் மாதிரியே வந்து மஞ்சள் சேலை, சிவப்பு சேலை, பச்சை சேலை ஒரு சீசனுக்கு ஒரு இது கூட பிறந்தவங்க எடுத்து கொடுக்கணும் அப்படின்றது. அது எங்கள் ஊரில் வழக்கம் இருக்குது, உங்கள் ஊரில் வழக்கம் இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாப்பா வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்வீட் சாப்பிட்டு நாங்கள் சேருக்கு கீழே வச்சுருந்தோம். அவள் எங்களை கேட்காமே ஒன்றும் சொல்லாமே போய் ஸ்வீட் எடுத்து அவளாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. அது பார்க்க ஒரு க்யூட்டாக இருந்துச்சு. அவள் எடுத்துகிட்டு வந்த ஸ்வீட்டை எனக்கு கொடுமான்னு கேட்டோம், எனக்கு வச்சு விட்டா. பட் அவங்க அப்பாவுக்கு வாயில் வைக்கும்போது அப்படியே ஏமாற்றிட்டு திருப்பி அப்புறம் வச்சு விட்டா. நல்லா இருந்துச்சு. பாப்பாவுக்கு கெவுன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன், பட் கமெண்ட் தான் வர மாட்டேங்குது. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. பாப்பாவுக்கு வந்து இது பர்த்டே கெவுன். அன்றைக்கி நல்லபடியாக ஃபோட்டோஸ் எடுக்கலை, வீடியோஸ் எடுக்கலை, அதனால் அப்படின்ற நான் இன்றைக்கி ஓகே போட்டு நம்ம எடுக்கலாம் அப்படின்றதுக்காக மேக்ஸி நம்ம ஏரியாவில் தமிழ்நாட்டு சைடில் நம்ம ஏரியாவில் யாராருக்கெல்லாம் அண்ணன்களுக்கு கையில் ராக்கி கட்டி விட்டீங்க இல்லை வாழ்த்துக்கள் சொன்னீங்கன்னு சொல்லிவிட்டும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எங்கள் அண்ணனுக்கு வாழ்த்துக்கள்லாம் சொல்லலை, பட் ஃபோன் பண்ணேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இன்றைக்கி நம்ம ரக்ஷபந்தனுக்காக ஃபோன் பண்ணல சொல்லிட்டு ஃபோன் பண்ணோம். எங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னொரு வீட்டில் பார்க்குற வரைக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். டாட்டா, பாய்.